இங்கே நடுவில் நான் ஒரே ஒரு கேள்வி வந்து மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவுமே கேட்டுக்கிறேன். சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் மற்ற காண்டத்தை பற்றி கேட்போம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த தீட்சை காண்டம் மக்களால் வந்து வீட்டில் பண்ண முடியாதனால நாங்களே பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குது. இப்போது வரவங்களே வந்து ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்க பணம் இருந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணணுன்னு இருக்கிறவங்க வரவங்க எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, காசு கொடுத்து எல்லாமே பண்ணிவிடுவாங்க. நிறைய முக்கால்வாசி பேர் வரும்போதே நமக்கு சிரமமாக இருக்குங்கிறத நோக்கி தான் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பரிகாரம்ங்கிற முறையில் அவங்க மேலே வந்து இதோட ஃபீஸு, பரிகாரத்துக்கான ஃபீஸு அதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வேளை அதை பண்ண முடியலன்னா இது கர்மான்னு சொல்கிறதா, இல்லை வந்து ஒருத்தருடைய கர்மாவை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது வழி இருக்கா? நீங்கள் பண்ணுவீங்களா? ஏன்னா இது பண்ண முடியாமையும் போயிடக்கூடாது அவங்களுக்கும். இப்போ மகரிஷி இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், பரிகாரம் வந்து ரொம்ப எளிமையானது தான். தகுதிக்கு மீறி எதுவுமே போகாதுங்க. நம்மளுடைய சக்தி என்னங்கிறது மகரிஷிக்கு நல்லாவே தெரியும். அதை நம்மளால் வந்து சமாளிக்க முடியுமா, செய்ய முடியுமா அப்படிங்கிறத அதை வச்சு தான் அந்த பரிகாரமே அவங்களுக்கு வரும். ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரிகாரம் செய்ய போகிறது கிடையாது. கரெக்ட். அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கான அந்த கர்மா வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அதான் அவங்களுக்கு வசதி பண்ண முடியாம ஆயிடுத்துன்னா அதனால அது தடைப்பட்டு போயிடக்கூடாதோ அப்படிங்கிற வசதிகள் இருந்தும் செய்ய முடியாத இருக்காங்க பாருங்க, செய்யறதுக்கான அந்த மனம் வராத இருக்கு பாருங்க. ஸோ அப்போ அவங்களுடைய கர்மா அதை செய்ய விடாத தடுக்கும்.